செய்திகளின் ஒரு நிமிட தொகுப்புகளை தொடர்ச்சியாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, தேனி உள்ளிட்ட 10 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் மதுரை மண்டல தலைவரான முகமது கைசரின் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். தொடர்ந்து திருபுவனம் ராமலிங்கம் படுகொலை, கோவை சிலிண்டர் குண்டுவெடிப்பு உள்ளிட்ட சம்பவங்கள் குறித்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அதன் பிறகு முகமது கைசரை அதிகாரிகள் கைது செய்து சென்னை அழைத்துச் சென்றனர். மதுரை தெப்பக்குளத்தில் உள்ள வழக்கறிஞர் முகமது யூசுப் என்பவரின் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது. நெல்பேட்டை, யானைக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகளின் இல்லத்திலும் சோதனை நடத்தப்பட்டன. தேனி மாவட்டம் கம்பம்பெட்டு காலனியில் உள்ள எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட பொதுச் செயலாளர் ஷாதிக் அலி என்பவரின் வீட்டிலும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சோதனைக்கு பிறகு ஷாதிக் அலியை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அழைத்துச் சென்றனர். இதேபோல் ஷாஜாவிலிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு வந்த தஞ்சாவூரைச் சேர்ந்த முகமது அசாப் என்பவரிடமும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். சென்னை திருவொற்றியூர் அருகே தாங்கலில் உள்ள பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் வடசென்னை மாவட்ட செயலாளர் அப்துல் ரசாக் என்பவரின் வீட்டிலும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். தடை செய்யப்பட்ட அமைப்புகளுடன் அவர் தொடர்பில் இருந்ததாக கூறி அவரை கைது செய்தனர். இன்றைய சோதனையில் 5 பேர் கைது செய்யப்பட்டதாக என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழ்நாடு அமைச்சரவையை மாற்றம் செய்வதற்கு முதலமைச்சருக்கு முழு அதிகாரம் இருப்பதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் சென்னையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அவரிடம் அமைச்சரவை மாற்றம் குறித்த கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், முதலமைச்சர் நினைத்தால் அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படும் என்றார். ஒரு முதலமைச்சருக்கு தன் கீழ் பணியாற்றுகிறவர்களை அவர் மாற்றலாம், எடுக்கலாம், புதிய மந்திரிகளை போடலாம். இட் இஸ் தி ப்ரெரோகேட்டிவ் ரைட் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர். அதை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனால் அப்படி நடக்குதான்றது உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அதுதான் எனக்கு தெரியும். அமைச்சரவையில் எத்தகைய மாற்றம் ஏற்பட்டாலும் தான் வரவேற்பதாகவும் அமைச்சர் துரைமுருகன் குறிப்பிட்டார். கர்நாடகாவில் புதன்கிழமை சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் தொகுதி வாரியாக வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பி வைக்கும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணிக்கு தொடங்க உள்ளது. இந்த தேர்தலில் 2615 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மொத்தம் 5,31,33,054 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். அவர்கள் வாக்களிக்க வசதியாக 58,282 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதில் 11,617 மையங்கள் பதற்றம் நிறைந்தவையாக கண்டறியப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட உள்ளது. மாநிலம் முழுவதும் காவல்துறையினர், துணை ராணுவ படையினர் என 1,56,000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மாநில எல்லைகள் மற்றும் மாவட்ட எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொகுதி வாரியாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் இயந்திரங்களை அனுப்பி வைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வாக்குப்பதிவு மையங்களில் தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் உறுதியளித்துள்ளது. கர்நாடக தேர்தல் வாக்குப்பதிவு விவரங்களை புதன்கிழமை காலை 7 மணி முதல் நியூஸ் 18 தொடர்ந்து நேரலையில் வழங்க உள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அதிரடியாக கைது செய்யப்பட்டதால் இஸ்லாமாபாத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மீது ஊழல் உள்ளிட்ட சுமார் 120 வழக்குகள் பல்வேறு நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ளன. இந்நிலையில் இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றத்தில் தனது பிணையை நீட்டிக்க கோரி இம்ரான்கான் ஆஜரானார். அப்போது அதிரடியாக நீதிமன்றத்திற்குள் நுழைந்த ராணுவத்தினர் இம்ரான்கானை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இம்ரான்கானை வலுக்கட்டாயமாக கைது செய்ததில் அவருக்கு காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கைது நடவடிக்கையின் போது இம்ரான்கானின் வழக்கறிஞரும் கடுமையாக தாக்கப்பட்டார். நீதிமன்றத்திற்கு செல்லும் முன்பு வீடியோ ஒன்றை வெளியிட்ட இம்ரான்கான் தனது தேர்தல் பரப்புரையை தடுக்க தன்னை கைது செய்ய அரசு மற்றும் ராணுவம் திட்டமிட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார். இதனிடையே அவரது ஆதரவாளர்களின் போராட்டத்தை கட்டுப்படுத்தி பதற்றத்தை தணிக்க இஸ்லாமாபாத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புதன்கிழமை புயலாக வலுப்பெறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த புயல் வியாழக்கிழமையன்று வங்கதேசம் மியான்மர் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பொழியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. 13ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும். வங்கக்கடலை ஒட்டிய பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று பலமாக வீசும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்ப வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சிங்கப்பூர், ஜப்பான் நாடுகளுக்கு வருகிற 23ஆம் தேதி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த மிட்சுபிஷி எலக்ட்ரிக் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை அடுத்த பெருவயல் கிராமத்தில் 52 ஏக்கரில் அமையவுள்ள மிட்சுபிஷி எலக்ட்ரிக் நிறுவனத்தின் ஏர் கண்டிஷனர் மற்றும் கம்ப்ரசர் தொழிற்சாலைக்கு காணொலி வாயிலாக முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். மின்சாரம் மற்றும் மின்னணு உபகரண துறையில் 1891 கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த ஆலை அமைக்கப்பட உள்ளது. இந்த தொழிற்சாலையால் 2000க்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், பெண்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு வழங்கும் நிறுவனங்களை தமிழ்நாடு அரசு வரவேற்கும் என்றார். நான் ஜப்பான் செல்ல இருக்கிறேன். அங்கு முன்னணி தொழில்துறை தலைவர்களையும் அரசு அதிகாரிகளையும் சந்தித்து உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்று தமிழ்நாட்டில் முதலீடு மேற்கொள்ள வருமாறு நான் அழைப்பு விடுக்க இருக்கிறேன். வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்வதாகவும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சந்திப்பு சந்தர்ப்பவாத சந்திப்பு என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சியின் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு பேட்டியளித்தவர் இந்த சந்திப்பால் அதிமுகவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை என தெரிவித்தார். இப்போது சந்திப்பு நடந்திருக்கிற சந்தர்ப்பவாத சந்திப்பு, சபரீசன் சந்திப்பு ஒரு பாகம், இன்னும் பல்வேறு சந்திப்பு நடக்கலாம். ஆனால் இந்த பாகம் எல்லாம் எந்த விதமான தாக்கத்தையும் தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தாது. அவருடைய அத்தியாயம் என்பது அவர் காலாவதியான ஒரு மருந்தாகத்தான் இருக்கிற காரணத்தினாலே அது யாருக்கும் பயன் தராது என்கிற ஒரு முடிவை மக்களும் தொண்டர்களும் எடுத்து விட்டார்கள். இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தான் உதயகுமாருக்கு பதிலளிக்க வேண்டியதில்லை என கோபமாக கூறினார். அவர்களை கூடிய விரைவில் சந்திப்பேன். ஓபிஎஸ் தன்னுடைய குடும்ப நலனுக்காக யாரை வேண்டுமானாலும் சந்திப்பார் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் பேசியிருக்காரு. உதயகுமாருக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. ஒரு காலாவதியான மருந்து அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காரு. அவரது குணநலனை அது காட்டுகிறது. விரைவில் சசிகலாவை சந்திக்க இருப்பதாகவும் ஓ பன்னீர்செல்வம் கூறினார். கலவரத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூரில் சிக்கி தவிக்கும் தமிழர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மணிப்பூரில் மருத்துவம் பயிலும் மாணவர்கள் கல்லூரிக்கு தேர்வுகளுக்கு தயாராகி வருவதால் தற்போது அவர்கள் தமிழ்நாட்டிற்கு திரும்பி வர விருப்பமில்லை என தெரிவித்துள்ளதாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் தமிழ்நாட்டிற்கு திரும்பி வர விருப்பம் தெரிவித்துள்ள 5 மாணவர்களை அழைத்து வர அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை மூலம் விமான பயணச்சீட்டுகள் ஏற்பாடு செய்து தரப்பட்டுள்ளதாகவும் இன்றிரவு அவர்கள் சென்னை விமான நிலையத்திற்கு வந்தடைவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. அங்கிருந்தவர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்லவும் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மணிப்பூரில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வரும் மோரோ தமிழ் மக்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இஸ்லாமியர் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்து வரும் கருத்துக்களுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கர்நாடகத்தில் இஸ்லாமியர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பில் வழங்கப்பட்டு வந்த 4% தனி இடஒதுக்கீட்டை ஆளும் மாநில பாஜக அரசு சமீபத்தில் ரத்து செய்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் 4% இடஒதுக்கீட்டு ரத்து முடிவை அமல்படுத்தக்கூடாது என கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது.
இதனிடையே கர்நாடகா தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டுவிட்டது என்றும் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க முடியாது என தொடர்ந்து பேசினார். இந்நிலையில் இஸ்லாமியர் இடஒதுக்கீடு ரத்துக்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது அமித் ஷா பேச்சு குறித்து மனுதாரர் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. இதனையடுத்து வழக்கு விசாரணையில் இருக்கும்போது மத்திய அமைச்சர் அமித் ஷா பொதுவெளியில் பேசியது தவறு என்று கடும் கண்டனம் தெரிவித்த உச்சநீதிமன்றம் மக்கள் பிரதிநிதிகள் பொதுவெளியில் கருத்துக்களை முன்வைக்கக்கூடாது என எச்சரிக்கை விடுத்தது. இடஒதுக்கீடு விவகாரத்தை அரசியலாக்க அனுமதிக்கவும் முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்தது. விசாரணையின் போது கர்நாடகா அரசு சார்பில் 4% இடஒதுக்கீடு ரத்து என்ற புதிய முடிவின் அடிப்படையில் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாது என மீண்டும் உறுதியளிக்கப்பட்டது. இதனையடுத்து இவ்வழக்கின் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. மதுரையில் வடமலையான் மருத்துவமனைக்கு சொந்தமான 50க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். மதுரையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் வடமலையான் மருத்துவமனை கடந்த சில ஆண்டுகளாக முறையாக வருமான வரி செலுத்தவில்லை என புகார் எழுந்தது. அதன் பேரில் மதுரை பிபி குளம், சொக்கிக்குளம் பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகள், மருந்தகங்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் காலை 10 மணி முதல் சோதனை மேற்கொண்டுள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்ற பண பரிமாற்றங்கள் குறித்து விசாரணை நடத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து சோதனை நடைபெறும் மருத்துவமனைகளில் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் திண்டுக்கல்லில் அமைந்துள்ள வடமலையான் மருத்துவமனையிலும் வருமான வரித்துறை சோதனை நடைபெறுகிறது. மதுரையிலிருந்து வந்த அதிகாரிகள் மருத்துவமனையில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சிறுமிகளுக்கு கன்னித்தன்மை பரிசோதனை நடத்தப்பட்டதாக புகார் அளித்த சிதம்பரம் நடராஜர் கோயில் தீட்சிதர்களிடம் கடலூர் மாவட்ட குழந்தைகள் நலக்குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர். சிதம்பரம் நடராஜர் கோயில் தீட்சிதர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த சில சிறுமிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்ட புகாரில் சில தீட்சிதர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த விவகாரத்தில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறை சிறுமிகளிடம் நீதிமன்றத்தால் தடை விதிக்கப்பட்ட இருவிரல் பரிசோதனை நடத்தியதாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்திருந்தார். இதையடுத்து சிறுமிகளிடம் தடை செய்யப்பட்ட பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதா என கடந்த சில நாட்களாக பல்வேறு துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்ட குழந்தைகள் நலக்குழு தலைவர் லட்சுமி வீரராகவன் மற்றும் உறுப்பினர்கள் இளங்கோவன், பெனிட்டா, முகுந்தன், செந்தில் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட குழுவினர் இந்த விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் சிறுமிகளுக்கு தடை செய்யப்பட்ட பரிசோதனை நடத்தப்பட்டதாக புகார் அளித்த தீட்சிதர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. மேலும் சிதம்பரம் நகர அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் குழந்தைகள் திருமணம் தொடர்பாக எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பது குறித்தும் ஆய்வு செய்தனர். இது தொடர்பாக விரைவில் அரசுக்கு அறிக்கை அளிக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆஸ்கர் விருது மூலம் பிரபலமடைந்த நீலகிரி முதுமலை வளர்ப்பு குட்டி யானைகளுக்கு கும்கி யானைக்கான பயிற்சி அளிக்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக தெப்பக்காடு, அவயான் எம் ஆகிய 2 யானைகள் முகாமில் 28 வளர்ப்பு யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த யானைகளுக்கு கும்கி யானைக்கான பயிற்சி வழங்கப்படுகிறது. கடந்த ஆண்டு 5ற்கும் மேற்பட்ட கும்கி யானைகள் ஓய்வு பெற்ற நிலையில் புதிய யானைகளுக்கு கும்கி பயிற்சி வழங்க முடிவு செய்யப்பட்டது. இந்த பயிற்சியில் ஆஸ்கர் விருது வென்ற தி எலிபன்ட் விஸ்பரர்ஸ் ஆவணப்படத்தில் நடித்த ரகு, பொம்மி மற்றும் சங்கர், கிருஷ்ணா, கிரி, உதயன் உள்ளிட்ட யானைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. வனத்துறையினர் மேற்பார்வையில் இந்த குட்டி யானைகளுக்கு பாகன்கள் பயிற்சி அளித்து வருகின்றனர். பயிற்சியின் போது குட்டி யானைகள் செய்யும் சேட்டைகள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. இந்து கடவுள்களை பற்றி இழிவாக பேசியதாக உதவி இயக்குநர் விடுதலை சிகப்பி மீது வழக்கு பதிவு செய்ததற்கு ப. ரஞ்சித் கண்டனம் தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி நீலம் பண்பாட்டு மையம் ஒருங்கிணைத்த இலக்கிய நிகழ்வில் மலக்குழி மரணம் எனும் தலைப்பில் திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித்தின் உதவி இயக்குநரும் கவிஞருமான விடுதலை சிகப்பி என்பவர் கவிதை வாசித்திருந்தார். அதில் இந்து கடவுளை இழிவுபடுத்திவிட்டதாக கூறி பாரத் இந்து முன்னணி எனும் அமைப்பின் நிர்வாகி வழங்கிய புகாரில் விடுதலை சிகப்பி என்பவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து இயக்குநர் ப. ரஞ்சித் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மலக்குழி மரணங்கள் தொடர்பாக சாதாரண மனிதர்களுக்கு பதில் கடவுள் ஸ்தானத்தில் இருப்பவர்கள் அத்தகைய வேலையை செய்து மரணத்தை தழுவினாலாவது கவனம் பெறுமோ என்கிற பொருளில் அந்த கவிதை இருந்ததாக விளக்கமளித்துள்ளார். கடந்த 3 நாட்களாக தனிப்பட்ட முறையில் விடுதலை சிகப்பி சிலரால் மிரட்டப்படுவதாகவும் அவரது பெற்றோர் காவல்துறையினரால் விசாரிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். படைப்பு சுதந்திரத்திற்கு எதிராக வழக்கை பதிவு செய்திருக்கும் காவல்துறை செயல் கண்டிக்கத்தக்கது என்றும் மத பிரச்சனையாக உருமாற்றும் நடவடிக்கையை நீலம் பண்பாட்டு மையம் வன்மையாக கண்டிக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு நிமிட செய்தி தொகுப்புகளை தொடர்ந்து பார்க்கலாம்.
12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முழு மதிப்பெண் பெற்று வரலாற்று சாதனை படைத்த திண்டுக்கல் மாணவி நந்தினி சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். தச்சு தொழிலாளி சரவணகுமார் பாலப்பிரியா தம்பதியின் மகளான நந்தினி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அனைத்து பாடங்களில் சென்டம் எடுத்து 600 மதிப்பெண் பெற்று தமிழ்நாட்டின் பேசுபொருளாக மாறியுள்ளார். பல்வேறு தரப்பினரும் மாணவியின் சாதனையை பாராட்டும் நிலையில் சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலினை மாணவி நந்தினி தனது குடும்பத்தாருடன் நேரில் சந்தித்தார். அப்போது மாணவி நந்தினியை வாழ்த்திய முதலமைச்சர் பரிசு பொருட்களை வழங்கி உற்சாகப்படுத்தினார். இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மாணவி நந்தினி பட்டய கணக்காளர் ஆக வேண்டும் என்ற விருப்பத்தை முதலமைச்சரிடம் தெரிவித்ததாக கூறினார். அவங்க வீட்டுக்கு போனது, அவரை பார்த்தது என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். யாருக்கும் கிடைக்காத ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் எனக்கு பரிசு பொருள்கள்லாம் வழங்கி என்னோட உயர்கல்விக்கு உதவுறதா சொன்னாரு. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஐயா அவர்களுக்கும் அரசுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். உயர்கல்விக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசே செய்து தரும் என்ற உறுதியை மாணவி நந்தினிக்கு வழங்கியிருப்பதாக முதலமைச்சர் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முழு மதிப்பெண் பெற்று வரலாற்று சாதனை படைத்த மாணவி நந்தினி நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி அலுவலகத்திற்கு வந்தார். பொதுத் தேர்வில் அவர் நிகழ்த்திய சாதனையை கொண்டாடும் விதமாக கேக் வெட்டி ஊழியர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். அப்போது ஆசிரியர் கார்த்திகை செல்வன் மாணவி நந்தினிக்கு திருவள்ளுவர் சிலையை பரிசாக வழங்கி பாராட்டினார். அவர் சொன்னதுல ரொம்ப பிடிக்கும்னா வெள்ளத்தனையிடு வளர்நீட்டம் ஆண்டுக்கு உள்ளத்தனையிடு ரொம்ப ஆப்டான குரல் நம்ம லைஃப்க்கு நினைக்கிறேன். எதுவும் செல்லாமல் பள்ளிப்பாடம் வீட்டுப்பாடம் மூலமாகவே படித்ததாகவும் கூறி ஆச்சரியப்படுத்தினார். ஸ்பெஷல் கிளாसेस ஸ்கூல்ல வைப்பாங்க சார். மார்னிங் ஈவினிங் 1 hour வைப்பாங்க. அந்த டைம் நான் வீட்ல படிக்கிறேன். இதேபோல் ஊழியர்களுடன் கலந்துரையாடிய அவர் ஏராளமான தகவல்களை பகிர்ந்து கொண்டார். சாதனை மாணவி நந்தினியின் எதிர்கால கனவுகளுக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சார்பில் வாழ்த்துக்கள். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே அரசு பேருந்து வாய்க்காலில் கவிழ்ந்த விபத்தில் 30க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். திருத்துறைப்பூண்டியில் இருந்து தொண்டியக்காடு நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. பாண்டி வளைவு அருகே எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் பேருந்தை திருப்பியுள்ளார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து வாய்க்காலில் கவிழ்ந்து விழுந்தது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 30க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்தனர். அவர்கள் சிகிச்சைக்காக திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்து தொடர்பாக எடையூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் இருந்து சத்தியமங்கலம் நோக்கி சென்ற தனியார் பேருந்தில் திடீரென புகை வெளியானதால் பயணிகள் அச்சமடைந்தனர். கோவையில் இருந்து அன்னூர் நோக்கி சென்ற பேருந்தில் ஏராளமானோர் பயணம் செய்தனர். இந்த பேருந்து பசூர் அருகே சென்றபோது என்ஜின் பகுதியில் இருந்து திடீரென புகை வெளியேறியது. இதனால் ஓட்டுநர் பேருந்தை சாலையோரம் நிறுத்தியதை அடுத்து பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓட்டம் பிடித்தனர். பேருந்தில் இருந்து வெளியேறிய புகை காரணமாக சாலை முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதையடுத்து மாற்று பேருந்து வரவழைக்கப்பட்டு அதில் பயணிகள் பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விடை எழுத ஆசிரியர்கள் உதவியதாக புகாருக்குள்ளான பள்ளியில் 34 மாணவர்களும் கணித தேர்வில் தேர்ச்சி அடையவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உதகை அருகே உள்ள அரசு உதவி பெறும் பள்ளி ஒன்றில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கணித தேர்வின் போது மாணவர்களுக்கு விடை எழுத ஆசிரியர்கள் உதவியதாக புகார் எழுந்தது. இதனிடையே வெளியான 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவில் அப்பள்ளியில் படித்த 34 மாணவர்களும் கணித தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். ஓரிரு மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் விடை சொல்லிக் கொடுத்ததாக கூறப்படும் நிலையில் அனைத்து மாணவர்கள் மீதும் நடவடிக்கை எடுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் முதன்மை கல்வி அலுவலரிடம் அவர்கள் முறையிட்டனர். மாணவர்களுக்கு உதவியதாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட 5 ஆசிரியர்களிடம் முதன்மை கல்வி அலுவலர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மேலும் பல்வேறு செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.